இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு வழங்கியுள்ள அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராஜா இணைப்பில் இருக்கிறார். முத்துராஜா, வணக்கம். தற்போது இந்த போராட்டம் குறிப்பாக எந்த பகுதியில் நடைபெற்று வருது? இதற்கு யார் தலைமையேற்று போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள்? வணக்கம் கனிமொழி. மதுரை தமிழகத்தின் முதல் பாரம்பரிய பல்வேறு தளமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாப்பட்டி மற்றும் நாயக்கர்பட்டி பகுதியில் தற்போது டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்காக மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த அனுமதி தொடர்பாக தமிழக சட்டசபையில் தனி தீர்மானம் கொண்டு வந்து மத்திய அரசு தமிழக மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் எடுக்க அனுமதிக்க கூடாது, மேலும் அனுமதிக்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என தனி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக மக்களும் அரிட்டாப்பட்டி மற்றும் வல்லாளப்பட்டி, மேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மேலூர் பேருந்து நிலையம் அருகே இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசு உடனடியாக டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும், மேலும் மாநில அரசு கனிமம் எடுப்பதற்கு மாநில அரசு அனுமதி தேவையில்லை என்ற உத்தரவையும் ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசு இந்த கனிம சுரங்கத்திற்கான எவ்வளவுக்கு ஏலம் விடப்பட்டது போன்ற கோரிக்கைகளும் முன்விடப்பட்டது. இது தொடர்பாக தற்போது இந்த போராட்டத்தை மத்திய அரசு உடனடியாக இந்த கனிமத்திற்கான வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. கனிமம் விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.